துலாம் ராசி அன்பர்களே, 14/5/2026 வரை ரிஷப மனையில் சுக்கிர பகவான் ஆட்சி பலம். அப்போ சுக்கிரன் வலிமையாக இருக்கும்போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதி வலுவடைய போகிறார். அப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க போறீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் நினைக்கக்கூடிய சில செயல்பாடுகள் இந்த மாதம் தங்கு தடையில்லாமல் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுடன் கிடைக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்த பணம் ரிட்டர்ன் ஆகும், திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள். நடக்கலை நினைத்து கொண்டிருந்த சில நிகழ்வுகள் திடீர்னு நடந்து விடக்கூடிய அமைப்புகள் உண்டு. அப்போ திடீர் வேலை வாய்ப்புகள் தரக்கூடிய அமைப்பு. ஒரு சிலருக்கு வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள். எது உங்களுக்கு வலியை கொடுத்து கொண்டிருந்ததோ, எது உங்களுக்கு செயல்படாமல் தடுத்து கொண்டிருந்ததோ, அது எல்லாமே சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப் போகிறது. ஏன்னா சுக்கிரனுங்கிறது உங்கள் ராசி அதிபதி. அப்போ ராசி அதிபதி எங்கே போய் வலுப்பெறுகிறார்னா 8ஆம் இடத்துல போய் வலுப்பெறுகிறார். அப்போ மறைந்துள்ள சில விஷயங்கள் உங்கள் கண்ணுக்கு புலப்படும். உங்கள் எதிரி யார் அப்படிங்கிறது இப்போது உங்களுக்கு காமித்து கொடுத்துரும். இது நாள் வரைக்கும் கூடவே இருந்து சில குறைபாடுகள், குற்ற உணர்வுகளோடு இருந்தவர்கள், அல்லது சில தண்டனைகள், சில பிரச்சனைகள், ஒரு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருந்தது, ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது. ஸோ இந்த மாதிரியான சில நெகட்டிவ் விஷயத்தோடு இருந்தவங்களுக்கெல்லாம் விடை தெரியாமல் இருந்த சில விஷயங்கள் இப்போ புலப்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதற்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய தன்மைகளையும் உருவாக்கும். அப்போது சுக்கிரன் என்பது பொதுவான கையிருப்பு பணக்காரகன். காலச்சக்கரத்தினுடைய 2வது வீட்டின் அதிபதி சுக்கிரன். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் இப்போ எங்கே பார்க்குறாருன்னா 2ஆம் இடத்தை பார்க்குறார். நீங்கள் 2ஆம் இடத்தை பார்க்குறீங்க. அப்போ பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய சில வழிமுறைகள் இப்போ உங்களுக்கு புலப்படக்கூடிய ஒரு மாதம். அப்போ பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு, பொருளாதார சிந்தனைகள் உண்டு. அதாவது குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று நல்லது பண்ணணுங்கிற எண்ணங்கள் உங்கள் மனதில், ஆழ் மனதில் நிச்சயமாக தோன்றும். பிரயாணங்கள் நன்றாக இருக்கும். சில ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திடீர் ஒப்பந்தங்கள், அதன் மூலமாக தனவரவு கிடைக்கக்கூடிய அமைப்புகள். சுக்கிரனுங்கிறது சொகுசு. அந்த சொகுசுக்கான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் என்பது ஒரு சில துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக ஏற்படுத்தும். ஒரு இடத்தை வாங்கணும், ஒரு நிலத்தை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்கள் ஆழ் மனதில் புலப்படும். ஒரு இடம், நிலம், வீடு அல்லது வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறது, அல்லது கட்டின வீட்டை வாங்கிறது, அல்லது வீடு வாங்கி அதை வாடகைக்கு விடுறது. ஸோ இந்த மாதிரியான எண்ண உணர்வுகள் உங்கள் ஆழ்மனதில் புலப்படக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த துலாம் ராசி, துலாம் லக்ன அன்பர்களுக்கு உருவாக்கும். அந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார். அந்த சூரியன் என்பது உங்கள் ராசிக்கு யார் அப்படின்னா 11ஆம் அதிபதி. லாபஸ்தானத்தின் அதிபதியான சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது லாபம் கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், சந்தோஷத்தை தரும். சில நல்ல விஷயங்கள் 8/12 8/11 சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு, அதிகார பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சிலருக்கு ஆழ்மனதில் அரசாங்க வேலைக்கு போகணுங்கிற எண்ண உணர்வுகளை கொடுக்கும். அரசு எக்ஸாம் எழுதணும், எப்படியாவது செட்டில் ஆகணும், அதுக்கு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகணும் அப்படிங்கிற உணர்வுகள் உங்கள் ஆழ்மனதில் புலப்படக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் நிச்சயமாக இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு உருவாக்கும். தந்தையின் மூலமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்லவைகள் நடக்கும். தந்தையினுடைய சொத்துக்கள் கிடைக்கலாம், அல்லது கணவன் மனைவி, கணவனாக இருந்தால் மனைவின் மூலமாக சொத்துக்கள், மனைவியாக இருந்தால் கணவன் மூலமாக சொத்துக்கள், ஏதாவது சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உருவாக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் சந்திரனுடைய நட்சத்திரத்தில், அதாவது ரோகிணியினுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய காலகட்டம். அதாவது குறிப்பாக சொல்ல போனால் 27/4/2026 7/5/2026 வரை ரோகிணி நட்சத்திரம். அந்த ரோகிணிங்கிறது சந்திரனுங்கிறது உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி. ஸோ இந்த காலகட்டத்தில் சில சேஞ்சஸ் பண்ணுவீங்க. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக சில சேஞ்சஸ் பண்ணுவதற்குண்டான ஒரு காலகட்டம். ஒரு மாற்றங்கள், இடமாற்றம், ஊர் மாற்றம், இந்த மாதிரி மாற்றங்கள் செய்வது, ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆவது, பிரயாணங்கள் செல்வது, கடல் கடந்து செல்வது, சந்திர நீரில் கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் தொழிலை பற்றிய சிந்தனைகள், நல்ல தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள், நீர் சம்பந்தப்பட்ட, விவசாயம் சம்பந்தப்பட்ட உணர்வுகள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். இதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. தாயை பற்றிய சிந்தனைகள், தாயை போய் பார்க்கணும், அந்த தாய் வர்க்கம் ரீதியாக உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துலாமுக்கு அமையும். அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான், அதாவது கரெக்டாக சொல்லப்போனால் 8/5/2026 பார்த்திங்கன்னா சுக்கிரன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார். அந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு யாருன்னா 2க்குரியவன், தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தின் அதிபதி. அதே சமயத்தில் 7க்குரியவன், திருமணஸ்தானத்தின் அதிபதி. ஸோ அப்போது அந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது, செவ்வாய்ங்கிறது நிலக்காரகன்னு சொல்லலாம். சீருடை அணிந்து பணியாற்றி கூடிய துறையில் சில நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. சகோதரர் வர்க்கம், சகோதரர்களை பற்றிய சிந்தனைகள், சகோதரர் திருமணம் சார்ந்த விஷயங்கள், உங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்கள் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற தன்மைகள், கூட்டு தொழிலை பற்றிய சிந்தனை உணர்வுகள், சமூகத்தில் ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும், சமூக அங்கீகாரம் கிடைக்கணும், சமூகத்துக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற தன்மைகள், நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள். ஸோ இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏன் 2ஆம் திருமணம் செய்யக்கூடாது? ஸோ அந்த உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகுதுன்னு சொல்லலாம். பொருளாதார சிந்தனைகள் மேலோங்கும். படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஒரு அனுகூல தன்மையை உருவாக்கும். ஒரு இன்ஜினியர், நல்ல கோர்ஸ் எடுத்து படிக்கணும். ஸோ அந்த இன்ஜினியராக இருக்கலாம் அல்லது டாக்டராக இருக்கலாம். செவ்வாயினாலே நல்ல வலுப்பெற்றாலே டாக்டர் ஆகிறது. அப்போ அந்த டாக்டரை பற்றிய சிந்தனைகள், அந்த படிப்பு சார்ந்த உணர்வுகள், வெளிநாட்டில் போய் படிக்கணுங்கிற ஆசை, கனவுகள், இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆழ்மனதில் தோன்றக்கூடிய அம்சங்கள்ங்கிறது நிச்சயமாக உண்டு. கடனை பற்றிய சிந்தனைகள் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று தொழிலுக்காக கடனை வாங்கலாமா, அல்லது கடன் ஏற்கனவே இருக்குது அந்த கடனை அடைக்கலாமா, அந்த கடனை பற்றிய என்ன உணர்வுகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். சில சமயங்களில் கோபங்கள், ஆக்ரோஷங்களை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் 8 இருக்காரா, செவ்வாய் இப்போ கரெக்டாக 6 இருக்கார், 6, 8 இருக்குது. அப்போது சில சமயங்கள் பார்த்திங்கன்னா கோபத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும். அப்போ நிதான போக்கை கையாளணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த துலாம் ராசி என்பவர்கள். எப்போ 8/5/2026 அப்புறம் ரொம்ப கோபம் வரும், டக்குன்னு ஒரு எமோஷன் ஆகக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறது முக்கியம். அதே சமயத்தில் ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறை எடுக்கணும். ஏன்னா நீங்கள் போய் சுக்கிரனுங்கிறது நீங்கள் போய் 8ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கீங்க. அந்த 8ஆம் இடம் என்பது வலி வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ ஹெல்த்தையும் அக்கறை எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு. அதுவும் இந்த துலாம் ராசி என்பவர்கள் சுக்கிரன்னா சுகர் யாருக்கு இருக்கிறதோ அவங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பை உருவாக்கும். அப்போ சரியான உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி ரொம்ப அவசியம் என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சுக்கிர பயிற்சியால் நினைத்த எதிர்பாராத சில நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களை கொடுக்கக்கூடிய
ஒரு காலகட்டமாக இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்னும் ஒரு துல்லிய பலன், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.